Hi friends, welcome back to our channel. இன்றைக்கி நம்ம சேனலில் புரட்டாசி ஸ்பெஷல் தொன்னை பிரியாணி எப்படி செய்கிறதுன்னா பார்க்க போகிறோம். இன்றைக்கி இந்த பிரியாணியை ஒரு 3 ப்ராசஸாக இன்றைக்கி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ப்ராசஸ் பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ் வந்துட்டு மேரினேட் பண்ணி வைக்கிறது. அதுக்கு இன்றைக்கி நான் கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு 3 சேர்ந்து ஒரு 250 கிராம்ஸ் வந்துட்டு எடுத்துக்கிறேன். அது வந்துட்டு ஒரு அரை கப் வந்து தயிரில் மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். செகண்ட் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா, நீங்கள் பிரியாணி செய்யக்கூடிய அந்த வெசல் எடுத்துக்கோங்க. அதில் வந்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அதில் வந்துட்டு சின்ன பட்டை வந்துட்டு ஒரு 4-5 ஆட் பண்ணிக்கிறேன். 5-6 கிராம்பு, 2 ஏலக்காய், அப்புறம் வந்துட்டு நீளமாக நறுக்கிய மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் வந்துட்டு 2 ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் வந்துட்டு கொஞ்சம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் இதில் வந்துட்டு 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் 5-6 பல்லு பூண்டு, 50 கிராம் இஞ்சியை வந்துட்டு நறுக்கி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பிரியாணிக்கு நம்ம மெயின் இன்க்ரீடியண்ட்டே பார்த்திங்கன்னா புதினாவும் மல்லித்தலையும் தான். இதுக்கு வந்துட்டு நான் 1 கப் புதினா ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே வந்துட்டு 1 கப் மல்லித்தலை ஆட் பண்ணிக்கிறேன். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஆட் பண்ண புதினா, மல்லித்தலை, பூண்டு, இஞ்சி இது எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். தேர்டு ப்ராசஸ் பார்த்திங்கன்னா, நீங்கள் பிரியாணி செய்கிற கடாய் எடுத்துக்கோங்க. அதில் வந்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இன்னும் நல்லா மணமாக இருக்க ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு நெய் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு ஒரு சிறுசாக ஒரு 4-5 பட்டை, 4-5 கிராம்பு, ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம் இருந்துச்சுன்னா. அப்புறம் வந்துட்டு பிரியாணி இலை இருந்துச்சுன்னா நீங்கள் அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே வந்துட்டு ஒரு கொஞ்சம் குறுமிளகும் 2 வரமிளகாயும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே வந்துட்டு மீடியமாக நறுக்குன பெரிய வெங்காயம் வந்துட்டு 2 ஆட் பண்ணிக்கலாம். இந்த பிரியாணிக்கு நம்ம வந்துட்டு தக்காளி வந்துட்டு ஆட் பண்ண தேவையில்லை. வெங்காயமெல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு ப்ராசஸாக மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த வெஜிடபிள்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா வந்துட்டு அது வதங்குறதுக்கு வந்துட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்துட்டு வெயிட் பண்ணுங்கள். கொஞ்சம் நல்லா வெஜிடபிள்ஸ் எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம செகண்ட் ப்ராசஸாக வந்துட்டு அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த பேஸ்ட்டு வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த பிரியாணிக்கு அரைச்சி வச்சுருந்த மசாலா, இந்த மேரினேட் பண்ணி வைக்க வெஜிடபிள்ஸ், அந்த ஸ்பைசஸ் எல்லாம் வந்துட்டு நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு 5 மினிட்ஸ் வந்துட்டு குக் பண்ணுங்கள். நல்லா குக் ஆனதுக்கப்புறம் இதுக்கு என்னென்ன மசாலா ஆட் பண்ண போகிறோன்னா, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், அப்புறம் வந்துட்டு 1 1/2 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. மசாலாலாம் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் வந்துட்டு 2 டம்ளர் வந்துட்டு சீரக சம்பா அரிசி வந்துட்டு ஊற வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான அளவு வந்துட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் தண்ணி ஆட் பண்ணும்போது மிக்ஸி பேஸ்ட் அரைச்சி வச்சுருந்தீங்களா, அது வந்துட்டு கலக்கியே வந்துட்டு அந்த பேஸ்ட்டு தண்ணியே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எவ்வளோ டம்ளர் வந்துட்டு அரிசி ஊற வச்சுருக்கீங்களோ அதுக்கு ஈக்குவலாக வந்துட்டு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 2 டம்ளர் சீரக சம்பா அரிசிக்கு 1 டம்ளர் தண்ணின்னு சொல்லி ஒரு 3 டம்ளர் தண்ணி வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். பிரியாணிக்கு ஆட் பண்ணியிருக்க தண்ணியும் அரிசியும் வந்துட்டு சம அளவாக வந்துட்டு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். கொஞ்சம் நல்லா சம அளவாக வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு 20 மினிட்ஸ் வந்துட்டு இந்த பிரியாணியை லோ சிம்மில் வச்சு தம் போட்டு எடுத்துக்கலாம். தம் போடுறதுக்கு முன்னாடி அது மேலே வந்துட்டு இன்னும் நல்லா மணமாக இருக்கிறதுக்காக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு நெய் ஆட் பண்ணிக்கோங்க.
எனக்கு இப்போது தண்ணியும் அரிசியும் சம அளவாயிருச்சு. அதனால் வந்துட்டு நான் 20 மினிட்ஸ் வந்துட்டு பிரியாணியை தம் போட்டு எடுத்துக்கிட்டேன். 20 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்ல கமன்னு சூப்பரான ஸ்பெஷல் தொன்னை பிரியாணி ரெடி. அந்த பிரியாணி பாருங்களேன், நல்லா உதிரியாக எனக்கு சூப்பராக வந்திருக்கு. கண்டிப்பாக வந்துட்டு நீங்களும் இந்த புரட்டாசி மாதத்தில் நான்வெஜ் சாப்பிடாமல் நிறைய பேர் இருப்பீங்க இல்லையா, அவங்க கண்டிப்பாக இந்த சூப்பரான தொன்னை பிரியாணியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருந்த பிரியாணியை இந்த தொன்னையில் வந்துட்டு நம்ம ஆட் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம். இந்த பெங்களூர் ஸ்பெஷல் இந்த தொன்னை பிரியாணியை நமக்கு வந்துட்டு தொன்னையில் தான் சர்வ் பண்ணுவாங்க. அதனாலேயே பார்த்திங்கன்னா இது வந்துட்டு தொன்னை பிரியாணின்னு சொல்லுவாங்க. இங்கே பெங்களூரில் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி இந்த தொன்னை பிரியாணி சிக்கன்லேயும் மட்டன்லேயும் தான் கிடைக்கும். நம்ம இன்றைக்கி புரட்டாசி மாதங்காட்டி நல்ல ஸ்பெஷலாக நம்ம வெஜிடபிள்ஸ் வச்சு இந்த தொன்னை பிரியாணி நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.